இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலையில் தொடங்கப்படும். கல்லூரி கனவு 2024 தொடக்க விழாவில் தலைமைச் செயலாளர் சித்தாஷ் மீனா தகவல். நெல்லை ஜெயக்குமாரின் மகனிடம் இரத்த மாதிரிகள் சேகரிப்பு. சடலமாக மீட்கப்பட்ட உடல் ஜெயக்குமார் தானா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் DNA பரிசோதனை. திமுகவின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை அல்ல, வேதனை. கடந்த 36 மாதங்களாக எந்த ஒரு புதிய திட்டங்களையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. மனுவில் பிரதமர் பெயரை சேர்த்திருப்பதால் பட்டியலிட மறுக்கின்றனர். பிரதமர் மோடிக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் முறையீட்டில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து மீண்டும் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. வேகமெடுக்கும் வேங்கை வயல் விவகாரம். சென்னை தடய அறிவியல் துறை ஆய்வகத்தில் 3 பேரிடம் குரல் மாதிரி பரிசோதனை நிறைவு. விழுப்புரம் ஸ்ட்ராங் ரூம் கண்காணிப்பு கேமராக்கள் அரை மணி நேரம் இயங்காததால் பரபரப்பு. இடி மின்னல் காரணமாக கேமராக்கள் இயங்காமல் போயிருக்கலாம் என அதிகாரிகள் தகவல். கச்சத்தீவு விவகாரத்தில் அண்ணாமலைக்கு ஆவணங்கள் கிடைத்தது எப்படி? வாக்கு வங்கி அரசியலில் காங்கிரஸ் எப்போதும் ஈடுபடாது எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கோவிஷீல்டு தடுப்பூசியை திரும்ப பெறுகிறோம். வர்த்தக காரணங்களுக்காக திரும்ப பெறப்படுவதாக அஸ்ட்ராசெனகா நிறுவனம் அறிவிப்பு. கமல்ஹாசனின் தக் லைஃப் படத்தில் இணைந்தார் சிலம்பரசன். இந்த ஆண்டு இறுதியில் தக் லைஃப் படம் வெளியாகும் எனவும் படக்குழு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.